நான் கர்த்தரோடு இருந்திருந்தா என் கஷ்டத்தை கர்த்தர் மாற்றி இன்னைக்கு என் சபையில இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது போல நானும் இருந்திருப்பேன். உங்க வெட்கங்கள் அவருக்கு மறைவா இல்ல, உங்க வேதனை அவருக்கு மறைவா இல்ல, உங்களுடைய துக்கம் அவருக்கு மறைவா இல்லவே இல்ல. எல்லாரும் உங்களை மறந்துட்டாங்க, தேவன் அவர்களை மறக்கல. கர்த்தர் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, அப்பா இந்த நாளிலே கர்த்தர் நீர் என்னோட கூட நீங்க பேசுங்கப்பா, என்னோட நீங்க பேசுங்க, என் இருதயத்தை நீங்க தேற்றுங்க ராஜா. ஆண்டவர், இந்த 3ஆம் மாசத்துல எனக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்கப்பா? உடைந்த இருதயத்தோடு, அநேக கேள்விகளோடு, அநேக எதிர்பார்ப்புகளோடு நான் வந்திருக்கேன்ப்பா, என் கூட நீங்க பேசுங்கன்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புவோமா. தேங்க்யூ ஜீசஸ். கலைதோறும் மனுஷனை விசாரிக்கிறவரே, நாள்தோறும் புதிய கிருபைகளால் நிரப்புகிற அன்பு தெய்வமே, இந்த மனமகிழ்ச்சியான உயிர் தேர்ந்த கால வேளையிலே உம்மை ஆராதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உங்க நாமத்தை உயர்த்த கர்த்தர் பாராட்டின மேன்மையான கிருபை இரக்கங்கள் தயவிற்காக நன்றி அப்பா. எங்களோட கர்த்தர் நீங்க பேசுங்க. உடைந்த இருதயத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி கர்த்தர் அனுப்புங்க. கர்த்தர் நீர் பெரியவராயிருந்து எங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை கூட வந்திருக்கிற தேவஜனங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்துல வாழ்த்தி வரவேற்கிறேன். அது மாத்திரமல்ல, டெலிவிஷன் வாயிலாக, யூடியூப் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு அழகான கிராமம், ஒரு அழகான குடும்பம், ஒரு தாய் தகப்பன், 7 பிள்ளைகள். அந்த குடும்பத்திலே ரொம்ப சந்தோஷமா அந்த குடும்பம் போய்கிட்டு இருக்குது. திடீரென்று சொல்லி ஒரு நாள் அந்த தாய் 8வது பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியாம அவங்க கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு ஒரு நாள் அந்த தாய் மரித்து விடுகிறார்கள். அந்த தாய் இறந்த சோகத்துல ஒரு 2 வருஷம் கேப்ல அந்த தகப்பனும் மரித்து விடுகிறார். அந்த 7 பிள்ளைகள் அந்த கிராமத்திலே அனாதைகள் ஆக்கப்படுகிறார்கள். அவர்களை சுற்றி ஏராளமான சொந்த பந்தங்கள் இருந்தாலும் நான் நினைக்கிறேன், ஒரு குழந்தை 2 குழந்தைனா ஹெல்ப் பண்ண முன் வருவாங்க. 7 பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்றது எல்லாருக்குமே கஷ்டம். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஓரளவுக்கு வறுமையில தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவங்கவுங்க வீட்லயும் நிறைய பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. எனவே அவர்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அந்த மூத்த அண்ணன்மார்கள், மூத்த அக்காமார்கள் ஏதோ வேலையெல்லாம் செஞ்சு அவர்களை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க, முடியல. தாய் தகப்பன் அவங்க வாங்கி வச்ச சில கடன்கள் இருக்கு, அதை கொடுக்க ட்ரை பண்றாங்க, முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க நினைக்கிறாங்க, நம்ம தற்கொலை பண்ணி செத்து போயிடலாம். 7 பேரும் இனிமே நம்ம வாழ வேண்டாம், தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, நமக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. ஸோ நம்ம 7 பேரும் ஏதாவது விஷம் குடிச்சு நம்ம எல்லாரும் செத்து போயிடலாம் என்று சொல்லி திட்டம் போட்டு ஒரு நாள் இரவு அழுது கொண்டு வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி சாவுது, எங்க போய் மருந்து வாங்கிட்டு வருது, 7 பேரும் அதை எப்படி சாப்பிடுறது, எப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது, ஏதோ ஒரு யோசனை அவர்களுக்கு. ஒவ்வொருவரும் அந்த சின்ன குடிசையில ஒவ்வொரு மூலையில உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாங்க. திடீரென்று ஒரு ஸ்கூல் டீச்சர், ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல் டீச்சர், அவர் அந்த வீட்டுக்குள்ள ஓடி வந்து அவங்களிடத்துல சொல்றார், தம்பி தங்கச்சி நீங்க அழ வேண்டாம், நீங்க யாரும் செத்து போக வேண்டாம், நீங்க யாரும் மரிக்க வேண்டாம், நீங்க யாரும் தற்கொலை பண்ண வேண்டாம்ப்பா. உங்களுக்காக ஒரு தேவன் இருக்கிறார், உங்களை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், உங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை நீங்க நம்புங்க, அவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார் என்று சொல்லி அந்த சகோதரருக்கும் அந்த சகோதரிகளுக்கும் அந்த ஸ்கூல் டீச்சர் வந்து சொன்ன உடனே இவ்வளவு நாள் அவங்கள விசாரிக்க கூட யாரும் இல்லை, அவங்கள என்னன்னு கேட்க கூட யாரும் இல்லாமல் இருந்த அந்த பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தை ஏதோ ஒரு உற்சாகத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொடுத்தது. அந்த ஐயா ஆண்டவருடைய வார்த்தை அவங்க கிட்ட நல்ல அன்போடு பகிர்ந்து அவர்களுடைய தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணி, ஏசப்பா உங்களை பார்த்துக்குவார் தம்பி தங்கச்சி, ஏசப்பா உங்களுக்கு ஆதரவா இருப்பார், அவர் உனக்கு தாயாய் தகப்பனா இருப்பார் என்று அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அந்த ஐயா கடந்து வந்தாராம்.
அதன் பின்பதாக அவர்களை ஒவ்வொருவராய் கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்திருக்காங்க. அவர்கள் எல்லாரும் படித்து பெரியவர்களாகி நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாய் ஒரு நிலைமைக்கு வந்த பொழுது இப்ப ஊருக்குள்ள வந்து பிரசங்கிக்கிறாங்க. எல்லாரும் பாக்குறாங்க, ஓ அந்த தாய் தகப்பன் இறந்து போன அந்த சகோதரர்கள் தானே இவங்க, அன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கலான்னு இருந்த சகோதரர்கள் தானே இவங்க, இன்னைக்கு எப்படி இவர்கள் இவ்வளவு நல்லா படிச்சு நல்ல ஆட்களா ஆயிருக்கிறாங்களே, அப்ப அந்த கடவுளை நம்மளும் நம்பலான்னு சொல்லி அந்த ஊர் ஜனங்களில் அநேகர் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அநேகர் மூழ்கி அந்த சகோதரர்கள் மூலமா ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்றாங்க. இதை பார்த்த மற்ற ஜனங்கள் சொல்றாங்க, எனக்கு இந்த ஊருக்குள்ள கிறிஸ்தவம் வந்ததோ, எனக்கு இவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ, எனக்கு இந்த ஊர்க்காரர்களை முக்கால்வாசி பேர் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ, அன்னைக்கு எங்க ஊர்ல இருந்த மற்ற சாமி எல்லாம் வெளியே ஓடி போயிடுச்சு. இன்றைக்கு நாங்க என்ன செஞ்சாலும் அந்த சாமிகள் எங்க இடத்துல வர்றதுல எல்லாம் ஊரை விட்டு ஓடி போயிடுச்சு. இதற்கெல்லாம் காரணம் இந்த 2 சகோதரர்கள் தானே என்று சொல்லி அந்த ஊர் பெரியவர்கள், அந்த பெரிய மனுஷர் எல்லாம் ஒன்னா கூடி சொல்லிட்டாங்க, இந்த ஊரை விட்டு நீங்க வெளியே போயிடணும், இனி இந்த ஊருக்குள்ள நீங்க வரவே கூடாது. மனசெல்லாம் வருத்தம், சொந்த கிராமத்தை விட்டு வெளியே துரத்துறாங்க. இனிமே நீங்க அந்த இயேசுவை சுமந்த ஊருக்குள்ள வரக்கூடாது, இனிமே இந்த ஊருக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, வெளியே போங்கன்னு சொல்லி அவர்களை வெளியே அனுப்புகிறார்கள். 2 சகோதரர்களும் கண்ணீரோட வேதனையோட, ஐயோ இவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்களே, நம்மளை இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்களே, நம்மளை இவ்வளோ துக்கப்படுத்திட்டாங்களே என்று சொல்லி கண்ணீரோடு வெளியே வந்தார்கள். அவங்க வேற இடத்துக்கு போனாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சார், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் ஆனார்கள், பெரிய ஊழியங்களை செய்தார்கள். ஏறக்குறைய 1975 அந்த கிராமத்தை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. 2000வது வருஷம் 25 வருஷம் கழித்து எந்த ஒரு கிராமம் அவர்களை ஊரை விட்டு வெளியே போங்கன்னு விரட்டுனாங்களோ அதே கிராமம் அந்த 2 சகோதரர்களை ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம் வச்சு அந்த 2 சகோதரர்களுக்கு வழியேற ஒரே வான வேடிக்கைகளும் வெடிகளும் வெடிச்சு மேல தாளங்களோடு நீங்க எங்க ஊருக்கு வாங்க, உங்களாலதான் எங்க ஊருக்கு பெருமை என்று சொல்லி அந்த 2 ஊழியக்காரர்களும் 25 வருஷம் கழிச்சு ஊருக்குள்ள கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 2 சகோதரர்களும் வேற யாரும் இல்ல, என்னுடைய பெரியப்பா தீமத்தை ஐயாவும் என்னுடைய தகப்பனார் பால்ரக ஐயாவும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? தேவஜனமே, எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு தலை குனிகிறீர்களோ, எந்த இடத்துல உங்களை அற்பமா நினைக்கிறாங்களோ, எந்த இடத்துல நீங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஏழைகள் கோழைகள், இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவங்களுக்கு ஒரு வீடு கூட கிடையாது, குடிக்க கஞ்சி கூட கிடையாது, உடுத்த நல்ல ட்ரெஸ்ஸு கூட கிடையாது, இஷ்டப்பட்டதை வாங்கிறதுக்கு இவங்களுக்கு வருமானம் பத்தாது, இவங்க எத்தனை உழைச்சாலும் இவங்க பட்டிருக்கிற கடனை அடைக்க முடியாது, இவங்க என்ன பண்ணாலும் வீடு கட்டி வாழ முடியாது, இவர்களை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி ஒருவேளை அப்பேற்பட்ட ஒரு மனநிலையோட, ஒரு வேதனையோட, ஒரு தனிமையின் ஆதங்கத்தோட என் வாழ்க்கை மாறாதா, நான் இப்படி அசிங்கப்பட்டு நிற்கிறேனே, என் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்துட்டாங்க, அவங்களுடைய தேவைகளை என்னால சந்திக்க முடியலையே என்று சொல்லி அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனையோடு இந்த இடத்துல வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை கர்த்தர் எனக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாசத்துல கர்த்தர் ஒரு அழகான அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். என்ன அது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 7வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு ஷேம், ஷேம், வெட்கம், வெட்கம். தேவஜனமே, இன்றைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு உங்க குடும்ப சூழ்நிலையின் நிமித்தமாய் வெட்கத்தோடு நீங்க காணப்படலாம், அல்லது கடந்த காலத்துல ஏற்பட்ட சில காரியங்களுக்காக நீங்க வெட்கப்பட்டு இருக்கலாம், அல்லது கடந்த நாட்களில் நீங்க செய்த சில பாவத்து நிமித்தமாய் வெட்கப்பட்டு நிற்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியம் எல்லாரும் தூற்றி பேசுகிறதுனால வெட்கப்பட்டு நிற்கலாம், அல்லது கடனினால, அல்லது திருமண வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை என்று சொல்லி ஒரு வெட்கத்தோடு நீங்க நிற்கலாம். இன்றைக்கு நீங்க எப்பேற்பட்ட வெட்கத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல வந்திருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றார், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக
இரட்டத்தனையான பலன் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டபுள் போர்ஷன் ஆஃப் blessing, இரட்டத்தனையான பலன் வரும். ஆண்டவர் உன் வெட்கத்தை நான் மாற்றி உன்னை சந்தோஷப்படுத்திடுவேன் அப்படி மட்டும் சொல்லல. உன் நிலைமையை மாத்தி உன்னை மேன்மைப்படுத்துவேன் அதை மட்டும் சொல்லல. உன் சிக்க மாத்தி உன்னை நான் நல்ல பெஸ்டா வச்சிருவேன் அப்படி ஆண்டவர் சொல்லல. நீ என்ன உன்னுடைய வெட்கம் எதுவா இருந்தாலும், நான் நேற்றைக்கு ஒரு காரியத்தை படிக்கும் போது அதுல நான் படிச்சேன், பிசாசு அநேகரை வெட்கம் என்கிற பிரிசன்குள்ள வச்சிருக்கிறாராம். பிரிசன்னா ஜெயில். வெட்கம் என்கிற ஜெயிலுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சிருக்கிறான். அவங்களால சந்தோஷமா வெளியே வர முடியல, அவங்களால சந்தோஷமா சிரிக்க முடியல, அவங்களால சந்தோஷமா எந்த காரியத்தையும் செய்ய முடியல, அவங்களால துணிகரமா அவங்களுடைய மனசுல நினைக்கிற காரியத்தை வெளியே சொல்ல முடியல. ஒரு வெட்கத்துக்குள்ளாக போட்டு அவர்களை அடைத்து இன்றைக்கு பிசாசு சிரித்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன், இதே 61ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை ஒருத்தர் படிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை காயங்களை கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களை விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், நொறுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை பாத்தீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றான், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரால பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி, ஆண்டவரால அபிஷேகிக்கப்பட்ட சந்ததி, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஜனம் அந்த இஸ்ரவேலர்கள். ஆனால் அவர்களோ தேவனை விட்டு தூரம் போறதும், தேவனுக்கு அந்நியர்களாய் வாழ்வதும், ஆண்டவருக்கு பிரியமில்லாம வாழ்றதும், விக்கிரக ஆராதனை செய்யறதும், ஆண்டவர் வெறுக்கிற எல்லா பாவங்களும் அவங்க செய்யறதும் அவங்களுக்கு வழக்கமா இருந்ததுனாலே தேவனை நித்தம் நித்தம் துக்கப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா. அதனால அவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், நிறைய கண்ணீர், நிறைய வேதனை, வெளியே சொல்ல முடியாத அநேக இக்கட்டுக்குள்ள அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாங்க. என்னை யார் விடுவிப்பாங்க, எனக்கு யாரு உதவி செய்வாங்க, எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, என்னை யார் இதுல இருந்து காப்பாற்றுவாங்க, இந்த உளையான சேற்றிலிருந்து யார் என்ன தூக்கி எடுப்பார்கள் என்று சொல்லி அந்த ஜனங்கள் திகைத்து கலங்கி தவித்து வேதனைப்பட்டு அழுது கொண்டிருந்த போது கர்த்தருடைய ஊழியக்காரன் இடத்துல ஆண்டவர் பேசி அனுப்புறாரு, நீ போய் சொல்லு, நான் என் ஜனங்களை நான் சீர்படுத்துவேன், நான் என் ஜனங்களுடைய காயங்களை நான் கட்டுவேன், என் ஜனங்களுக்கு நான் ஆறுதல் செய்வேன், நொறுங்குண்ட இருதயங்களை நான் தேற்றுவேன், அவருடைய நிலைமைகளை நான் மாற்றுவேன், சீயோனுக்கு நான் ஆறுதல் செய்வேன், அவர்களை விடுவிக்கிற வருஷத்துல நான் அதை செய்வேன் என்று சொல்லி, இதற்காக தான் தேவன் என்னை அனுப்பினார் என்று சொல்லி ஊழியக்காரன் வந்து சொல்லி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவச்சனமே, ஆண்டவர் உங்களை கண்ணீரை பாராவதர் போல இருக்கிறது இல்லை. நீங்க தனியா நீங்க யோசிக்கிற யோசனைகளை தேவன் அறியாமல் இருக்கிறது இல்லை. கர்த்தர் எப்பொழுதும் உங்கள் மீது நோக்கமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதும் உங்க மீது நினைவா இருக்கிறார். என் பிள்ளை சோகமா இருக்கிறாங்களே, என் பிள்ளை வேதனையா இருக்கிறாங்களே, என் பிள்ளை தனிமையா இருக்கிறாங்களே, என் பிள்ளை துக்க முகமா இருக்கிறாங்களே, என் பிள்ளை ஏன் ஒரு ஹாப்பியாவே இல்லையேன்னு சொல்லி கர்த்தர் உங்களை உற்று நோக்கி உங்கள் நிலைமைகளை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஆபத்து என் முன்னாடி வரும்போது, ஒரு பாம்பு என் முன்னாடி போகுதுன்னு எனக்கு தெரியும், ஒரு பஸ் எனக்கு நேரா வருதுன்னு எனக்கு தெரியும், ஏதோ ஒரு ஆபத்து என்னை நோக்கி வருதுன்னு என் முன்னாடி வரும்போது எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு பின்பதாக என்ன வந்தாலும் எனக்கு தெரியாது, என் பின்பதாக எத்தனை பேர் என்னை எதிர்த்தாலும் எனக்கு தெரியாது. எனக்கு மறைவாய் அல்லது உங்களுக்கு மறைவாய் எத்தனை பேர் உங்களை அழிக்க திட்டம் பண்றாங்க, எத்தனை பேர் உங்க சந்தோஷத்தை கெடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வாஞ்சியா இருக்கிறாங்க என்பது
நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஏதோ ஒரு ஃப்ரெண்டை ரொம்ப நம்புவீங்க. நான் சந்தோஷமா இருந்தாதான் என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நல்லா உயர்ந்துட்டா என் ஃப்ரெண்டு சந்தோஷப்படுவா, என் வாழ்க்கையில நல்லது நடந்துச்சுன்னா என் ஃப்ரெண்டு ஹாப்பியா இருப்பான்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா உண்மை நிலைமை என்னன்னா அது ஜஸ்ட் ஆப்போசிட். ஹல்லேலூயா. அவன் நினைச்சிட்டு இருப்பான், எப்படி இவன் மட்டும் இதெல்லாம் பண்றான், இவன் மட்டும் எப்படி இப்படி செய்யறான், இவன் மட்டும் எப்படி இப்படி சந்தோஷமா இருக்கிறா, இவன் மட்டும் எப்படி இதெல்லாம் பண்றா. நீ யாரு நல்லவங்கன்னு நினைக்கிறீங்களோ அல்லது யாரு எனக்காக சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் நீங்கள் அழியும்படியாய் வாஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, அது ஏன்னா அது உங்க ஃப்ரெண்டு தப்பு இல்ல, அது மனுஷனுடைய இயல்பு. ஹல்லேலூயா. யாருக்குமே தன்னை விட ஒருத்தங்க பெருசா வந்துட்டாங்கன்னா, தன்னை விட ஒருத்தங்க பெட்டரா இருக்கிறாங்கன்னா அது நிறைய பேருக்கு 95% அது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் பிரச்சனைகள், அதனாலதான் போராட்டங்கள். இந்த ஒரு சூழ்நிலையில உன்னுடைய எதிரி யார், உன் துரோகி யார், உன்னை கஷ்டப்படுத்த போறவங்க யார் என்பதை நிறைய நேரத்துல நம்மளால ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. நம்மளால அவங்க இவங்க தான் சொல்லி உங்களால தெரிந்து கொள்ளவே முடியாது. அந்த நேரத்துல தேவன் தான் உங்களுக்கு எனக்கு பாதுகாவலரா இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த 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 91ஆம் சங்கீதத்தெல்லாம் வாசித்தீங்கன்னா அவ்வளோ ஆசையா இருக்கும்ல. பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் சேதப்படுத்தாது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நான் மிதித்து போடுவேன். உனக்கு ஒரு வழியா வருவாங்க, 7 வழி என்ன செஞ்சிருவாங்க, ஓடி போவாங்க. கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார், கர்த்தர் உன்னை மேல வாஞ்சியா இருக்கிறார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார் என்று சொல்லி அந்த சங்கீதம் முழுதுமாய் ஆண்டவர் ப்ராமிசஸா பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம காப்பதாகவே ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மக்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ இப்போ அவங்களுக்கு ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு கூட அவங்களுக்கு முடியல. ஏன்னா அவங்க மனசாட்சிக்கு தெரியும், நம்ம தெய்வத்தை துக்கப்படுத்தி இருக்கிறோம், நம்ம தெய்வத்தை கஷ்டப்படுத்தி இருக்கிறோம், எப்படி ஆண்டவர் இடத்துல எனக்கு ஹெல்ப் வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் அதுக்கு கூட அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தேவனை கூட நோக்கி முறையிட முடியாம அவங்க தவிக்கிற தவிப்பை கர்த்தர் பார்த்து அவங்கள பார்த்து சொல்றாரு, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டபுள் போர்ஷன், டபுள் போர்ஷன். இந்த டபுள் போர்ஷன் இரட்டத்தனையான ஆசீர்வாதம், இரட்டத்தனையான நன்மை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சா வேதத்துல சொல்லப்படுது, அந்த காலத்துல வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையில அந்த குடும்பத்துல மூத்த பிள்ளைக்கு அப்பாவுடைய எல்லா சுதந்திரத்துல இரட்டிப்பான நன்மை வருமா. ஹல்லேலூயா. ஒரு வீட்டில் 5 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா மற்ற 4 பேருக்கும் ஒரு பங்கு தான். ஆனால் மூத்த பிள்ளைக்கு மட்டும் 2 பங்கு, தலை பிள்ளைக்கு மட்டும் 2 பங்கு. ஏன்னா தலைச்சன்கள் எல்லாம் கர்த்தருடையது, தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருடையது. அந்த காலத்தில் தலைச்சன் பிள்ளைகள் அது மனுஷர்களுக்கு பிறந்த பிள்ளைகளாக இருந்தாலும் மிருகங்களுக்கு பிறந்ததாக இருந்தாலும் தலைச்சன்கள் எல்லாம் தேவனுடையது. அதனால அதுக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதம், விசேஷமான பாதுகாப்பு, விசேஷமான காரியங்களை தேவன் வைத்திருந்தார். எனவே இந்த ரெட்டிப்பான நன்மை யாருக்கு கிடைக்கும்னா தலை பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா. ஹல்லேலூயா. அப்ப நான் யோசிச்சேன், அதுக்கும் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா, நாம் அந்நியர்களா இருந்தோம், தூரமா இருந்தோம், காணியாற்றுகளுக்கு புறம்பானவர்களா இருந்தோம். ஆனால் சிலுவையிலே கர்த்தர் ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டதுக்கு அப்புறமா இது அவங்க இவங்கெல்லாம் ஆண்டவர் சொல்லல, இவர்கள் என்னுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய குமாரன், என்னுடைய குமாரத்தி, என் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் தலைப்பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஆமென் சொல்றவங்க, விசுவாசிக்கிறவங்க, உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தின அந்த தெய்வாதி தேவனுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு நீங்களும் நானும் மூத்த பிள்ளைகள், நீங்களும் நானும் தான் தலைப்பிள்ளைகள். எனவே உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, ரெட்டிப்பான நன்மைகள், ரெட்டிப்பான நன்மைகள். இங்கோ வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான பலனை கர்த்தர் தருவார். நீங்க எந்த இடத்துல தலை குனிஞ்சீங்களோ, எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.
ஹalleluya. பெத்லகேம்ல நகோமி வாழ்ந்த போது வெட்கத்தோடு இருந்தா. நகோமி வாழ்ந்த போது குறை உள்ளவளா இருந்தா. அவன் நினைச்சிட்டா மோவாபுக்கு நான் போயிட்டேன்னா ஆசீர்வதிக்கப்பட்டுருவேன். ஏன்னா மோவாப் ரொம்ப செழிப்பான தேசம், அங்க போனா நான் ஆசீர்வதிக்கப்பட்டுருவேன். அவன் நினைச்ச மாதிரி மோவாபுக்கு போனா கொஞ்ச நாள் அவன் நினைச்ச மாதிரி ஆசீர்வாதமா தான் இருந்துச்சு. பிள்ளைகள்லாம் போய் நல்லா பயிரிடுறாங்க, கணவன் போய் வேலை செய்யறாரு, நல்லா சம்பாதிக்கிறாங்க. எனவே அந்த தேசத்திலேயே நல்ல பெண் பிள்ளைகளை பார்த்து அவங்க பிள்ளைகளுக்கு திருமணமும் முடிச்சிட்டாங்க. ஒரே சந்தோஷம் தான். ஆனால் நாட்கள் ஆக 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 நாட்கள் மாற 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 ஒரு நாள் பார்த்தா கணவன் செத்துட்டான், இன்னொரு நாள் பார்த்தா மக்லோன் மூத்த பிள்ளை செத்துட்டான், இன்னொரு நாள் பார்த்தா சின்ன பையன் கிளியோனும் செத்துட்டான். நகோமி தனித்தவளாய் விடப்படுறா. அவளுடைய 2 மருமகள் தான் கூட இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, தெய்வத்தை விட்டு போகணும்னு அவ முடிவு பண்ணிட்டா. அவ போன தேசமும் செழிப்பான தேசம். அந்த ஆலயத்தை விட்டு நான் போயிட்டேன்னா நான் செழிப்பா இருப்பேன்னு நினைச்சுதான் அவன் வெளியே போனா. அவன் நினைச்ச மாதிரி இருந்தா. ஆனால் அந்த செழிப்பு நிரந்தரமானது அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. நான் திரும்ப திரும்ப கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க பாவம் செஞ்சாலும், நீங்க ஆண்டவரை விட்டு தூரம் போனாலும், அல்லது ஏதோ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சாலும் ஆலயத்துக்குள்ள வர்றதை மட்டும் எனக்கு நிப்பாட்டிடாதீங்க. ஆமென். அது உங்களுக்கு ஒரு நாளும் நல்ல பலனை கொடுக்கவே கொடுக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்துட்டா, அவளுக்கு இருந்த சந்தோஷத்தெல்லாம் இழந்துட்டா, சொத்து நினைச்ச பிள்ளைகளை இழந்துட்டா, சாகுறவரையும் என் கணவன் என் கூட இருப்பான்னு நினைச்ச கணவனை இழந்துட்டா, எல்லாத்தையும் இழந்துட்டு நகோமி ரூத்தை மட்டும் கூட்டிட்டு திரும்ப பெத்லஹேமுக்குள்ள வரும்பொழுது எல்லாரும் நகோமி தானே, இது நகோமி தானே, நகோமி தானேன்னு கூப்பிடுறாங்க. நகோமின்னு சொன்னா ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு அர்த்தம், ஸ்வீட்டின்னு அர்த்தம். ஆனா அவ சொல்ற, என்னை யாரும் ஸ்வீட்டின்லாம் கூப்பிடாதீங்கப்பா, என் வாழ்க்கையில எனக்கு ஸ்வீட்னா என்னன்னே தெரியல, அவ்வளோ கசப்ப அவ சொல்றா. சர்வ வல்லவர் எனக்கு கொடுத்துட்டாரு. ஆமென். தெய்வனா கொடுத்தாரு அவளுக்கு கசப்ப, அவள் தேடி கொண்டாள். ஆனால் நகோமி சொல்றா, சர்வ வல்லவர் எனக்கு கசப்பு கொடுத்திருக்கிறாரு, எனக்கு துக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்ன மாறான்னு கூப்பிடுங்க. மாறான்னு சொன்னா பிட்டர், கசப்புன்னு அர்த்தம். என்ன கசப்புன்னு கூப்பிடுங்க, நகோமி ஸ்வீட்னு என்ன கூப்பிடாதீங்கன்னு சொல்றா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்கள் அவளை வெட்கத்தோடு பார்க்கறாங்க. ஐயோ, கணவனை இழந்துட்டியா, 2 பிள்ளைங்களும் போச்சா, உனக்கு நிலப்புலன்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டியா, உனக்கு ஒண்ணுமே இல்லையா, ஐயோ நீ ஒரு சாபக்கேடு, நீ ஒரு வேஸ்ட், பாரு உனக்கு இருந்த எல்லாமே இழந்துட்ட, உனக்கு லக்கே கிடையாது, நீ உனக்கு ஒரு பிளஸ்ஸிங்கே, நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவளே கிடையாது, நீ ஒரு வெட்கமடைந்தவள், நீ ஒரு வெட்கப்பட்டவள் என்று சொல்லி அவளை ஒரு ரூம்குள்ள தள்ளற அளவுக்கு ஜனங்கள் பேசி நகோமி அனுப்பி விட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவளுடைய சிச்சுவேஷனும் இருட்டுக்குள்ள ஒரு மூலையில உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்க வேண்டிய நிலைமைதான். ஹல்லேலூயா. ஆனால் தேவன், அவளை அழைத்த தேவன், அவளை முன்குறித்த தேவன் நகோமி அப்படி விட்டுவிடவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லே. நான் நினைக்கிறேன் அவ அந்த இருட்டுக்குள்ள அந்த கசப்பான அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் அவளுக்குள்ள ஒரு மனமாற்றம் வந்திருக்கும். ஐயோ, பெத்லகேம்ல இருந்தா பஞ்சம் போய் ஜனங்கள் எல்லாம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறது போல நானும் இருந்திருப்பேன். நான் கர்த்தரோடு இருந்திருந்தா என் கஷ்டத்தை கர்த்தர் மாற்றி இன்னைக்கு என் சபையில இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது போல நானும் இருந்திருப்பேன். கர்த்தர் என்ன நினைச்சிருப்பாருன்னு அவள் தன்னுடைய தவறை நினைத்து நகோமி அந்த இருட்டு அறைக்குள்ள உட்கார்ந்து அவள் அழுதிருப்பா. அவளுடைய சமூகத்தில் அழுதிருப்பா. ஐயோ, என்னால தெருவுல நடக்க முடியல, என்னால போக முடியல, போகும்போதெல்லாம் உன் புருஷன் எதுக்கு செத்துட்டான், ஒரு 2 பிள்ளைங்களுக்கு என்னடா வந்துச்சுன்னு கேட்குறாங்களே, நான் எப்படி சொல்றது, நான் சொல்றேன் எல்லாரும் என்ன பாவமா பார்க்குறாங்க, எல்லாரும் என்ன பரிதாபமா பார்க்குறாங்க, உனக்கு போய் இந்த நிலைமையா, உனக்கு போய் இப்படியான்னு சொல்லி நிறைய பேர் பரிதாபப்படுறாங்க. பரிதாபப்படுறதையும் என்னால் ஏற்றுக்க முடியல, என்னை வெட்கப்படுத்துறதையும் என்னால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்லி நகோமி கதறி கொண்டிருந்தா. அண்டர் த டார்க் ரூம், ஒரு இருட்டு அறையில் அவள் கதறி கொண்டு இருக்கிறா, அழுது கொண்டிருக்கிறா. இங்க கூட ஒரு மருமக வேற, அழகான பொண்ணு வேற கூட வந்துட்டா. அவளை எப்படியாவது காப்பாற்றணுமே, அவளுக்கு எப்படியாவது சோறு கொடுக்கணுமே, அவளுக்கு எப்படியாவது என்று சொல்லி அவளை பார்த்துக்கிறதுக்கு இவளால ஏதாவது பெஸ்ட் செய்ய முடியுமான்னா அவ சொல்றா, நீ கதிரை அறுக்கிறவங்க பின்னாடி போய் கதிரை பொறுக்கிட்டு வா, நான் இடிச்சு உனக்கு அடை சுட்டு தரேன்.
ஒரு வாலிப பொண்ணு, அழகான பொண்ணு சாப்பாட்டை தேடி அறுக்கிறவங்க பின்னாடி போய் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம ஊரில் நெல் அறுக்கிற நேரத்தில் உங்கள் வீட்டில் நம்ம வாலிப பசங்களை யாருன்னா ஒரு பேகை கொடுத்து நீ போ அறுத்துட்டு போவாங்க. அவங்க யாருன்னா சிந்திடுவாங்க, சில அம்மாமார் சில கதிரை கீழே போட்டுருவாங்க, அதெல்லாம் பொறுக்கிட்டு வாமா, சாயந்தரம் அம்மா உனக்கு குத்தி கஞ்சி காசி தரேன் அப்படின்னு உன்னை அனுப்புனா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எப்படி இருக்கும் உங்கள் நிலமை? என்ன பிச்சை எடுக்கிற மாதிரி என்ன அனுப்புகிறாங்களே, பிச்சை எடுக்கிற நிலைமை எனக்கு வந்துருச்சு, சாப்பாட்டுக்காக இப்படி போக சொல்கிறாங்களே, எவ்வளோ வேதனை, எவ்வளோ அவமானம், எவ்வளோ வெட்கம். இந்த ஷேம்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன், இப்படி வெட்கத்துக்குட்பட்ட ஒரு நிலைமையில், வெட்கத்துக்குட்பட்ட ஒரு நாளில், ஒரு கஷ்ட நிலைமையில் நகோமி வீட்டில் அழுது கொண்டிருக்கிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத் என்ன சொன்னான்னு வேதத்தில் சொல்லப்படலை, ஆனால் ஒரு வாலிப பொண்ணுடைய இருதயம் எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. அதை சொல்லி தான் புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பா, எவ்வளவோ வேதனைப்பட்டிருப்பா. எல்லாரும் அவங்க பேசுற லாங்குவேஜ் கூட அவளுக்கு புரியாது. இவ என்ன சொல்றான்னு அவங்களுக்கும் புரியாது. இவ வேற நாட்டுக்காரங்க, அவங்க வேற நாடு. இவ பேசுற பாஷை வேற, அவங்க பேசுற பாஷை வேற. தனிமை, வெட்கம், பசி, கலக்கம். இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்குமோ எல்லா கஷ்டமும் நகோமிக்கும் ரூத்துக்கும் எல்லா கஷ்டமும் இருந்தது. ஹல்லேலூயா. தேவஜனமே, எனக்குமே நீங்கள் நினைக்காதீங்க நான் மட்டும்தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என் வீட்டில் மட்டும்தான் இவ்வளோ நெருக்கம், என் குடும்பத்தில் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான். இல்லவே இல்லை. உங்களை போல அல்லது உங்களை காட்டிலும் அதிகமாக எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் திருச்சபையில் எப்பவும் சொல்லுவேன், எப்பவுமே நமக்கு மேலே இருக்கிறவங்களே அப்படியே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நமக்கு கீழே கோடான கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, அவர்களை பாருங்க. கர்த்தர் உங்களை மேன்மையாக வச்சிருக்கிறார், கர்த்தர் உங்களை நன்மையாக வச்சிருக்கிறாரு. நிலைமைகள் மாறும். ஹல்லேலூயா. நிலைமைகள் மாறும், நிலைமைகள் மாறும். ஊரார் சொன்னாங்க, ஊரை விட்டு போகும்போது நிலத்தெல்லாம் வித்துட்டு போனாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு நிலம் இருந்துச்சுன்னா அதில் எதனா அவங்க பண்ணியிருப்பாங்க. அது இருந்த மாதிரி பைபிளில் சொல்லப்படல. ஒருவேளை ஊரை விட்டு போகும்போது வித்துட்டு போயிருக்கலாம். இப்போ அவளுக்கு ஒரு சென்ட் நிலம் கூட இல்லை. ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை. எல்லாரும் நினைச்சாங்க பாவம் இந்த நகோமி இப்படியே சாவணும் போல, அவளுக்கு எதுவும் இல்லை. பாவம் இந்த அழகான பொண்ணு ரூத் யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு அவள் அலையணும் போல, இப்படிதான் ஊரார் நினைச்சாங்க. ஒரு 90% நகோமியும் ரூத்தும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டாங்க. ஆமென். நாங்க சபிக்கப்பட்டவங்க, நாங்க ஒதுக்கப்பட்டவங்க, நாங்க தனிமையானவங்க, நாங்க ஏழைங்க, நாங்க கோழைங்க, எங்களால ஒண்ணுமே நடக்காதுன்னு தான் அந்த லேடிஸும் நினைச்சுக்கிட்டாங்க. ஊராரும் அவங்கள அப்படிதான் நம்ப பண்ணி கொண்டு இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, நிறைய நேரம் நீங்க ரொம்ப விழிப்பா இருக்கணும். நம்ம நிலைமைகள் சில நேரம் கஷ்டமா இருக்கும்போது நமக்கு ஆறுதல் சொல்றவங்களை காட்டிலும் நிறைய பேர் வந்து நல்லா பேசுற மாதிரியே பேசுவாங்க. அக்கா, ஏன் தான் உனக்கு இது நிலைமையோ, பிரதர் ஏன் தான் உங்களுக்கு போய் இதெல்லாம் நடக்கணுமா, நமக்கு நல்லது சொல்ற மாதிரி நம்மளை குத்திக்கிட்டே 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 இருப்பாங்க. ரொம்ப ஷார்ப்பாக குத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நினைப்போம் இவங்க நல்லா பேசுகிறாங்களா, என்ன பேசுகிறாங்க, இந்த அக்கா எப்போ வந்தாலும் என் மனசு பாரமாக ஆயிடுது, இந்த சிஸ்டர் எப்போ வந்து என்கிட்ட பேசினாலும் என் இருதயம் வலிக்குது, இந்த பிரதர் எப்போ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ஆனால் என் நெஞ்செல்லாம் புண்ணாயிடுது, இப்படி பேசுகிறாங்களே, இப்படி சொல்கிறாங்களே. எத்தனை நபர்கள் தேசத்தின் ஜனங்கள், இன்றைக்கு இல்லை, நகோமி வாழ்ந்த காலத்திலேயும் அப்படிதான் இருந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா நகோமிக்கு இருந்த நம்பிக்கையெல்லாம் அழிஞ்சு அவளும் நம்பிட்டா, ஆமா நாங்க ஒதுக்கப்பட்டவங்க, ஆமா நாங்க சபிக்கப்பட்டவங்க, ஆமா நாங்க வெட்கப்பட்டவங்க, எங்களாலாம் இனிமே அந்த ப்ராஸ்பரிட்டி செழிப்பெல்லாம் பத்தி யோசிக்க வாய்ப்பே இல்லை. 3 வேளை சாப்பாடு கிடைச்சா போதும், வயிறு பசி இல்லாம தூங்கினா போதும். நகோமியுடைய மனசுல அது மட்டும்தான் இருந்துச்சு. தேவஜனமே, தாயின் கருவில உங்களை உருவாக முன்னமே தெரிஞ்ச கர்த்தர் உங்களுடைய எல்லா அலைச்சல்களும் அவர் எண்ணி இருக்கிறாரா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல்ல எல்லாரும் மறந்துட்டாங்க, இஸ்ரவேலின் தேவன் அவர்களை மறக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான நாள்ல போவாஸ் கிட்ட போற அந்த கதை உங்களுக்கு தெரியும். போவாஸ் அவளை திருமணம் செய்து கொள்கிறான். ஹல்லேலூயா. எந்த ஒரு நிலத்துல கதிர் பொறுக்கிறதுக்கு பின்னாடி போனாலோ, எந்த ஒரு நேரத்துல கீழே விழுந்த கதிர்களை எடுத்து வயிறு நிறைச்சா போதும்னு நினைச்சுக்கிட்டு போன அந்த பொண்ணு
தேவன் அந்த எத்தனை ஏக்கர், அது 500 ஏக்கரா 100 ஏக்கரா 1000 ஏக்கரா தெரியல, அந்த அம்பாரத்துக்கு அவளை கர்த்தர் சொந்தக்காரியாய் மாற்றினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அந்த பெத்லஹேமிலே பெரிய கோடீஸ்வரன் இந்த போவாசா, அவருக்கு மனைவி ஆயிட்டாங்க இந்த அம்மா. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நேற்றைக்கு வரையில அவ ஒதுக்கப்பட்டவள், நேற்றைக்கு வரையில அவ சபிக்கப்பட்டவள், நேற்றைக்கு வர அவ வெட்கப்பட்டவள், நேற்றைக்கு வரைய நீங்க சொல்லுவீங்க அன்லக்கி. எல்லாருக்கும் வாழ்க்கையில நிறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், எல்லாருக்கும் வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு லக் இருக்கு, ஆனா என் வாழ்க்கையில லக்கே கிடையாது. இன்னும் எப்படி சொல்வீங்க அதை? எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கு, எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது. சில பேர் சின்ன பிள்ளைங்க சின்னதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குவாங்க, அதுக்கு ஒரு லக்கி ப்ரைஸ் ஒன்று ஏதாவது உள்ள இருக்கும். அப்போ யாரோ ஒருத்தங்களுக்கு ஒரு 10 rupees வின் பண்ணிடுவாங்க, 5 rupees வின் பண்ணிடுவாங்க. ஆனா சில பிள்ளைகள் அதற்காக போராடுவாங்க, ஒரு மாசம் அவன் அதை வாங்கிட்டே இருப்பானா, அவனுக்கு 5 காசு கூட அதுல வரவே வராது. அப்ப நினைப்பாங்க, நான் ஒரு அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு ஆளு, நான் ஒரு அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு ஆளு. எங்க டேடி அந்த வார்த்தையை சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். சின்னதுல அவர் சொல்வாரு, எல்லா பிள்ளைங்களுக்கும் ஏதாச்சும் கிடைக்கும், எல்லா பிள்ளைங்களுக்கும் யாராச்சும் ஏதாச்சும் வாங்கி கொடுப்பாங்க, நான் மட்டும் எதுவுமே செய்ய மாட்டேன். இப்போ என்கிட்ட ஐயா கிட்ட அன்னைக்கு டேடி சொன்னாரு, காலேஜில் சாயந்தரம் 3 மணிக்கு காலேஜ் முடிஞ்சிடும், எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் போய் எல்லாரும் காஃபி கொடுக்க போவாங்களாம், வடை சாப்பிட போவாங்களாம். ஆனால் அவர் மட்டும் கிளாஸ்லேயே உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பாராம். மற்றவங்களாம் நினைப்பாங்களாம், இவர் ரொம்ப படிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஆள் போல, எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் எங்கள் டேடி சொன்னார், எல்லாரும் போய் 2 ரூபாய் செலவு பண்ணி டீ காஃபி குடிச்சிட்டு வருவாங்க, ஆனால் எனக்கு செலவு பண்ணுறதுக்கு அந்த 2 ரூபாய் இருக்காது. சரி, நான் போனால் எனக்கு அது அசிங்கமாக இருக்குமேன்றதுக்காக நான் கிளாஸ்லேயே உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் எந்த கிராமத்து முன்னாடியாலும் எந்த ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவர் வெட்கப்பட்டேன்னு அவர் சொன்னாலும், எந்த மக்கள் முன்னாடி அவர் தலை குடிஞ்சு இல்லாமல் இருந்தேன், காஃபிக்கு கூட வழி இல்லாமல் இருந்தேன்னு சொன்னாலும், இன்னைக்கு எல்லார காட்டிலும் மேன்மையாக ஏசப்பா அவரை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, தேவன் உங்களை நினச்சிட்டா போதும், தேவன் உங்களை நினச்சிட்டா போதும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிடும். உங்கள் வெட்கம் ரெட்டத்தனையான பலன், ரெட்டத்தனையான பலன். அப்போ போன வாரத்தில் நாங்கள் மங்காவரம் போயிருந்தோம், டேடியோட சொந்த கிராமம். ஒரு இடத்துல ஒரு வீடை காட்டி சொல்கிறாரு, இந்த இடத்துல அந்த காலத்தில் ஒரு வீடு இருக்குமா, அது மேலே சின்ன குடிசை வீடு தான், அதுக்கு மேலே டைமண்ட் ஷேப்பில் அப்படி திரி மாதிரி இப்படி கட்டி கட்டி வச்சுருப்பாங்களாம், ரொம்ப பார்க்கறதுக்கே அழகாக இருக்குமா. அப்போ அவர் நினச்சிக்கிட்டாராம், சின்னதில் 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது, நான் பெருசாகி கல்யாணம் பண்ணால் இப்படி ஒரு வீடு கிடைச்சா எனக்கு போதும், கடவுளே எனக்கு இப்படி ஒரு வீடு கிடைச்சா நல்லா இருக்குமேனு அந்த வீட்டை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் அவர் நினச்சிக்குவாராம். ஹல்லேலூயா. அதை கேட்டு நானும் ஐயாவும் சிரிக்கிறோம். இன்னைக்கு அவருக்கு எவ்வளோ பெரிய பங்களாவை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. நான் சொன்னேன், டேடி இந்த 3 வீட்டையே நீங்கள் ஆசைப்பட்டீங்க, சரி ஆசை தான் பட்டீங்களே, ஒரு நல்ல வீட்டை ஆசைப்பட்டுருக்கலாமே. அவர் சொன்னார், இந்த வீடு பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் மகளே, எனக்கு எல்லா வீட்டோடும் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் நினச்சது, நீங்கள் ஆசைப்பட்டது ஒரு சின்னது தான். இன்னைக்கு உங்களுடைய ஆசை, இங்கே இருக்கிற எல்லாருடைய ஆசையும் எனக்கு தெரியும், ஒரு 1 கோடி ரூபாய் இங்கே இருந்துச்சுன்னா உங்கள் எல்லாருடைய ஆசையும் சரி கட்டிடலாம். அப்படி தானே கிப்சன் ஐயா? அதுக்கு மேலேயே ஆசைப்பட்டு போகிறாங்க. இன்னைக்கு சொல்கிறத கேட்ட ஒரு அம்மா 7 லட்சம் கடன், ஒருத்தங்க 2 லட்சம் கடன், 5 லட்சம் கடன், மிஞ்சி போனால் ஒரு சின்ன வீடு, தளம் ஊற்றணும், காம்பவுண்ட் போடணும், பைக்கு வாங்கணும், ஒரு சின்ன கல்யாணம் பண்ணணும், இவ்வளோ தானே, இவ்வளோதான். இதுதானே நம்மளுடைய ஆசை, இதுக்கு தானே நம்ம கண்ணீர் விடுறோம், இதுக்கு தானே கஷ்டப்படுறோம். ஆனால் ஏசப்பா 7 லட்சமோ 2 லட்சமோ தளமோ பைக்கு அப்படி உங்கள் மேலே ஆசீர்வாதத்தை வைக்கல, அவர் நீங்கள் கற்பனையே பண்ண முடியாத ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே அப்பா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நகோமியை ரூத்தை நினச்சிக்கிட்டாங்க, நாங்கள் வெட்கப்பட்ட இடத்துல பிச்சை எடுக்காமல் 3 வாட்டி சாப்பிட்டா போதும்ப்பா, வயிறு நிறைஞ்சா போதும், எல்லாரும் எங்களை பார்த்து அசிங்கமாக பார்க்கக்கூடாது, வாலிப புள்ள அவள் உடம்பு மறைகிற மாதிரி ஒரு நல்ல ட்ரெஸ் கிடைச்சா போதும், அவ்வளோதான் அவங்க ஆசைப்பட்டாங்க. கர்த்தர் அவளுக்கு அம்பாரத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ எவ்வளோ வேணா சாப்பிடலாம், எவ்வளோ வேணா உடுத்தலாம், என்ன வேணா பண்ணலாம். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், வழிந்தோடுகிற ஆசீர்வாதம் அவளால் எண்ணவே முடியாது. எத்தனை மூட்டை இந்த வருஷம் விளைஞ்சதுன்னு கேட்டா, ஓ இந்த சைடில் இருக்கிற நிலத்தை கேட்குறீங்களா, அந்த சைடில் இருக்கிற நிலத்தை கேட்குறீங்களா, ஓ இந்த கடைக்கு நாங்கள் கொடுத்த தானியம் எவ்வளோன்னு கேட்குறீங்களா, அந்த ஊருக்கு கொடுத்த தானியம், அது மாதிரி அவளால் கவுண்ட் பண்ணவே முடியாத பிளெஸ்ஸிங். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா கிட்ட வந்துட்டீங்க, ஏசப்பா கிட்ட வந்துட்டீங்க.
நிரந்தரமா அவரை நம்புங்க. 100% அப்பாவை நம்புங்க. ஆண்டவர் சொல்ற, உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையான பலனை நான் உனக்கு கொடுப்பேன். ரெட்டத்தனையான பலனை கொடுப்பேன். எல்லாரும் அந்த காலத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோவாபியர்னு சொன்னாலே அருவருப்பானவர்கள். அவங்கள பார்த்தாலே எந்த ஊர் உனக்கு? மோவாப். ஐயோ மோவாபா. எந்த ஊர் உனக்கு? ஐயோ மோவாபா அப்படின்னு மூஞ்ச மூடிக்கிட்டு அவங்கள வெட்கப்படுத்துற மாதிரி அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க அந்த ஜனங்கள். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பாட்டி தான் ரூத். ஹல்லேலூயா. அவங்களுடைய வம்சத்துல தான் தாவீது ராஜா பிறந்தாரு. அந்த வம்சத்துல தான் இயேசு சுவாமி இந்த உலகத்துல வந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உங்க வெட்கம் எதுவா இருந்தாலும் அது 1000 மடங்கு, கோடி மடங்கு, லட்ச மடங்கு ஆசீர்வாதமாய் மாற்ற தேவனால கூடும். ஹல்லேலூயா. அதனால சோர்ந்து போயிடாதீங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இப்படிதான் அப்படிதான், வீட்டை வித்துறணும், அதெல்லாம் சொல்லாதீங்கம்மா. ஏசப்பாவை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லா கஷ்டத்தை, உங்களுடைய எல்லா வெட்கத்தை, எங்கெல்லாம் நீங்கள் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சிங்களோ அங்கே நீங்கள் நிமிர்ந்து நிற்பீங்க. யார்கிட்டலாம் போய் நீங்கள் கையேந்து நின்னீங்களோ, யாரெல்லாம் உங்களை அற்பமாக பற்றி நாயை விரட்டுற மாதிரி ஏய் சும்மா வந்துட்டு என்கிட்ட அப்படின்னு உங்களை யாரெல்லாம் பேசுனாங்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்குறவங்கள ஏசப்பா உங்களை நிச்சயமாக இந்த ஊரில் ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நான் அதை ஆசைப்படுறேன். நான் ஏசப்பா கிட்ட ஜெபம், ஏசப்பா இந்த ஊரில் பெரியவங்களாம் என் பிள்ளைங்களெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. இவங்களை ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாம் என் பெண்களெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் ஆண்களை எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்கள மேன்மையாக நீங்கள் மாற்றுங்க. அது சீக்கிரத்தில் செய்யுங்க. நான் உயிரோடு இருக்கும்போது நான் அதை பார்க்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் என்னைக்கும் செய்வீங்க, இந்த தலைமுறையில் செய்வீங்க, அதெல்லாம் வேணாம். நான் உயிரோடு இருக்கும்போது என் ஜனங்கள் வாழ்ந்திருக்கிறத நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழுந்திருக்கலாமா? விசுவாசத்தோடு எழுந்திருக்கலாமா? நம்ம எல்லாரும் ஒருமுகப்படுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, அப்பா நான் இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. ஆண்டவர் இந்த மாசத்துல நீங்க எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. உங்க வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையான பலன் வரும்னு சொன்னீங்க, அதை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. என் வெட்கத்தை மாற்ற உம்மால மாத்திரம் தான் முடியும். என் வெட்கத்தை மாற்ற உம்மால மாத்திரம் தான் முடியும். ஆண்டவரை ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா. நம்ம இருதயத்தை அப்பாவுக்கு நேராக தருங்களா? ஆண்டவரே என் இருதயத்தில் இருக்கிற குப்பைகளை எடுத்து போடுங்கப்பா. என் இருதயத்தில் இருக்கிற வேண்டாத கசப்புகளை எடுத்து போடுங்க அப்பா. என் இருதயத்தை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. என் இருதயத்தை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. என்னை நீங்க நிரப்புங்கப்பா. உங்க ஆவியினால் என்ன நிரப்புங்கப்பா. உங்க வெட்கத்துக்கு பதிலான ரெட்டத்தனையான பலனை தருவேன்னு சொன்னீங்களே, என்ன நிரப்புங்கப்பான்னு கேட்குறீங்களா? தேவச்சனமே எல்லாரும் வாயில திறந்து அப்பா கிட்ட ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. 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 அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசமுள்ளவர்களா இருங்க, விசுவாசமுள்ளவர்களா இருங்க. வெட்கத்துக்கு பதிலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாசம் ஃபுல்லா ஆண்டவர் என் வெட்கத்துக்கு பதிலாக டபுள் போர்ஷன் பிளஸிங், ரெட்டத்தனையான பலன், ரெட்டத்தனையான பலன். அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல ரெட்டத்தனையான பலன், நீ சபிக்கப்பட்ட இடத்துல ரெட்டத்தனையான பலன், நீ அற்பமாக எண்ணப்பட்ட இடத்துல ரெட்டத்தனையான பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். விசுவாசத்தோடு இரு, விசுவாசத்தோடு இரு தேவஜனமே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஒருவர் முகமாகிலும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஒருவர் முகமாகிலும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆனா அதுக்கு ஒரே ஒரு காரியம், நீங்க அவர் முகத்தை நோக்கி பார்க்கணும். ஐயோ அவங்க எனக்கு இது செஞ்சிருவாங்க, இவங்க இதை பண்ணிடுவாங்க, இந்த காரியம், இந்த வருமானம், இந்த இது, அப்படி எதை மேலேயும் விசுவாசத்தை வைக்காதீங்க, எதை மேலேயும் நம்பிக்கை வைக்காதீங்க. அவருடைய முகத்தை நோக்கி நான் ஏசப்பாவை பார்ப்பேன், நான் ஆண்டவரை பார்ப்பேன். அவர் என் வெட்கத்தை மாற்றுவார், அவர் என்னை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நேசிக்கிற பிதாவே, சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்களோட கர்த்தர் நீங்க பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லி இருக்கிறீங்களே, நீங்க இந்த பலனை கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுடைய எல்லா ஷேம்ஃபுல்லான திங்ஸை கர்த்தர் நீங்க மாற்றுங்கப்பா. எல்லா வெட்கப்படும்படியான காரியங்களை கர்த்தர் நீங்க மாற்றுங்க. பிள்ளைகளை வாழ வைங்க, செழிப்பாக்குங்க, மேன்மை